விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புத்தாண்டு பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டம். புத்தாண்டை ஒட்டி நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை. ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. சாலையில் தாறுமாறாக சென்ற வாகனங்களால் விபத்து, 2 பேர் உயிரிழப்பு. பிரதமர் மோடி விரைவில் புதுவை வருகிறார், அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டம் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளது. புத்தாண்டு பிறப்பு புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. நட்சத்திர ஹோட்டல்களில் நடைபெற்ற மதுவுடன் கூடிய கேளிக்கை நிகழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று மகிழ்ந்தனர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கடற்கரை சாலையில் உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அரசு சார்பிலும் தனியார் சார்பிலும் பாட்டு கச்சேரி மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. புத்தாண்டை கொண்டாட வந்த அனைவரும் நடனமாடி மகிழ்ந்தனர். நள்ளிரவு 12 மணிக்கு புதிய ஆண்டு தொடங்கியதும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் எழுப்பியும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். கடற்கரை சாலையில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களை பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடனமாடி கொண்டாடினர். அப்போது 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு வானில் வணக்கம், ஹாப்பி நியூ இயர் 2026 என்று வண்ண ஒளிகளால் வார்த்தைகளால் மாயஜாலம் காட்டியது அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. புத்தாண்டை ஒட்டி நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடைபெற்றது. கடற்கரை சாலையில் பல்வேறு பாட்டு கச்சேரி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. குறிப்பாக 100 ஆண்டு பழமை வாய்ந்த பசிலிக்கா தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் புத்தாண்டையொட்டி நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சரியாக 12 மணி தொடங்கியதும் ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல புதுச்சேரியில் உள்ள பழமை வாய்ந்த ஜென்மராகினி ஆலயத்திலும் புத்தாண்டையொட்டி சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது. உள்நாடு மட்டுமன்றி வெளிநாடுகளை சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்டனர். இதேபோல புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களிலும் புத்தாண்டு சிறப்பு திருப்பலிகள் நடத்தப்பட்டது. புதுவையில் புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து சாலையில் தாறுமாறாக சென்ற வாகனங்களால் விபத்து ஏற்பட்டு 2 பேர் உயிரிழந்தனர். புதுவை தவளக்குப்பத்தை அடுத்த அபிஷேகப்பாக்கம் சேத்திலா நகரை சேர்ந்தவர் விக்னேஷ். இவர் சென்னையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். சென்னையில் இருந்து வீட்டிற்கு வந்த விக்னேஷ் அதே பகுதியை சேர்ந்த அவரது நண்பர் தனுஷ் என்பவரை அழைத்து கொண்டு சொந்த வேலையாக தவளக்குப்பம் சென்றுள்ளார். 2 சக்கர வாகனத்தை தனுஷ் ஓட்ட அவருக்கு பின்னால் விக்னேஷ் அமர்ந்து சென்றுள்ளார். தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் சாலையில் மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி உள்ள தனியார் கார் ஷோரூம் அருகே அவர்கள் சென்றபோது எதிர் திசையில் 2 சக்கர வாகனத்தில் வந்த கேரள மாநிலம் கண்ணூர் பகுதியை சேர்ந்த சஞ்சய்குமார் என்பவரது 2 சக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளது. இதில் 3 பேரும் சாலையில் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்தனர். அங்கிருந்தவர்கள் அவர்கள் 3 பேரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் விக்னேஷ் வரும் வழியிலேயே இறந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். படுகாயம் அடைந்து தனுஷ் மற்றும் சஞ்சய்குமார் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் சஞ்சய்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து விக்னேஷின் தம்பி ஹேம பிரகாஷ் என்பவர் கொடுத்த புகாரின் மீது கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரதமர் மோடி விரைவில் புதுவை வரவுள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுவை கடற்கரை சாலையில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் ஆய்வு செய்தார். அங்கிருந்த மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் பிரதமர் மோடி விரைவில் புதுவை வர உள்ளதாகவும் அப்போது புதுச்சேரி வளர்ச்சிக்கான புதிய திட்டங்களை அறிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி மீண்டும் தேசிய ஜனநாயக ஆட்சி மக்கள் ஆதரவோடு அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுவையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது குத்தாட்டம் போட்டவர்களை மடக்கி போலீசார் அபராதம் விதித்தனர். புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை சார்பாக கடற்கரை சாலையில் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமன்றி வெளிமாநில வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கொண்டாட்டங்கள் முடிந்த பின்னர் அண்ணா சாலை அருகே சுற்றுலா பயணிகளின் கார் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் தாறுமாறாக சென்றது. எதிர்பாரா விதமாக எதிரே வந்த 2 சக்கர வாகனம் காரின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 2 சக்கர வாகனத்தில் சென்ற புதுச்சேரியை சேர்ந்த 3 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அப்பகுதியில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதேபோன்று புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து வீட்டிற்கு திரும்பிய அவர்கள்
மறைமலை அடிகள் சாலையில் நின்றபடி சாலை நடுவில் குத்தாட்டம் போட்டு ரகளையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த உருளையன்பேட்டை ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் இளைஞர்களை விரட்டி அடித்தும் மடக்கி பிடித்தும் அபராதங்களை விதித்தனர். லட்சிய ஜனநாயக மக்கள் கட்சி நிறுவனர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் புத்தாண்டு வாழ்த்துக்களை அதன் நிறுவனர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு புதுச்சேரி மாநில மக்களுக்கு அமைதி, வளம், வாழ்க்கை தர உயர்வு முதலான சிறப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் ஆண்டாக மலரட்டும் என்றும் அவர் வாழ்த்தியுள்ளார். 2025ஆம் ஆண்டு மக்கள் சேவைக்காக தேசிய மக்கள் மன்றங்களை தொடங்கியதாகவும் மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து போராட்டங்கள் நடத்தியதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசின் கவனத்திற்கு கோரிக்கைகளை கொண்டு சென்றதாகவும் 2026 தேர்தல் களத்தை சந்திக்க லட்சிய ஜனநாயக கட்சியை உருவாக்கி புதுச்சேரி மக்களின் அமோக ஆதரவையும் பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சிக்கும் இது புத்தாண்டுதான் என்று தெரிவித்துள்ள அவர், புதுச்சேரி மாநில பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலன்களை முன்னிறுத்தி புதிய அரசை இந்த புத்தாண்டில் அமைக்க உள்ளதாகவும், ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சி, நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு சிறந்து விளங்கும் பாதுகாப்பான மாநிலத்தை உருவாக்க மக்களுடன் சேர்ந்து உறுதி ஏற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கல்வி, மருத்துவம் முதலான அனைத்து துறைகளிலும் நம்பர் 1 மாநிலம் புதுச்சேரி என்ற நிலையை உருவாக்குவதே லட்சிய ஜனநாயக கட்சியின் குறிக்கோள் என்றும், கால் நூற்றாண்டிற்கும் மேலாக பின்தங்கி இருக்கும் புதுச்சேரி லட்சிய பாதையில் கொண்டு செல்வதற்கு காலம் கனிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வணக்கம் அனைவருக்கும். 2026 ஒரு மிக மகிழ்ச்சியான சாதனை, உங்கள் லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு புத்தாண்டாக இருக்குமாறு நான் இறைவன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டு லட்சிய ஜனநாயக கட்சிக்கு முதல் புத்தாண்டு, தல புத்தாண்டு. அனைத்து எங்களுடைய கடமைகளும் மக்களுக்கு நல்ல விஷயங்களும் செஞ்சு 2026 நாங்க புதுச்சேரி ஆட்சியில் அமர்ந்து எங்கள் மக்களின் பணியை நாங்க தொடர்ந்து மிக சிறப்பாக செஞ்சு இந்த உலகத்திலேயே பெஸ்ட் சிட்டி இந்த வேர்ல்டு மாதிரி புதுச்சேரியை வேர்ல்டு மேப்ல கொண்டு சேர்க்கறதுக்கு நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த பயணம் நல்லபடியாக எங்க லட்சியம் வெல்லக்கூடிய ஒரு வருடமாக இருக்குமாறு இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறோம். அதே மாதிரி இந்த புத்தாண்டில் அனைவரும் ரெஸ்பான்சிபிளாக செலிப்ரேட் பண்ணி எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் ரோட் டிராபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணி ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வருடமாக இருக்குமாறு, போதைப் பொருட்கள் அதிகமாக பயணிக்காமல் குடும்பத்துடன் அமைதியாக சந்தோஷமாக கொண்டாடுமாறு நாங்கள் தாங்களுடன் வேண்டிக் கொள்கிறோம். இந்த 2026 அனைவருக்கும் ஒரு பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் கலந்த ஒரு வருடமாக இருக்கும் என்று நான் உறுதி கூறுகிறேன். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மீனவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் செந்தில் என்கிற ஐயனார். நேற்றிரவு புத்தாண்டு கொண்டாட்டம் என்பதால் அதே பகுதியை சேர்ந்த சில இளைஞர்கள் மது போதையில் செந்தில் வீட்டின் அருகே சத்தமிட்டு ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இதனை செந்தில் தட்டி கேட்டுள்ளார். இது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த இளைஞர்கள் போதையில் அருகில் கிடந்த கல்லை எடுத்து செந்திலை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் செந்தில் பலத்த காயமடைந்தார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து செந்திலை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் குடிபோதையில் மீனவரை கொலை செய்த இளைஞர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கவர்னர் அலுவலகம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்களை கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் தயாரான போலி மருந்துகள் இலங்கைக்கும் கடத்தி செல்லப்பட்டுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், புதுச்சேரியில் மாநில அந்தஸ்து, நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்ப்பது, கடன் தள்ளுபடி, மகளிர் இலவச பேருந்து திட்டம் என்று பல விஷயங்கள் தேர்தலில் அறிவித்தது நடைபெறவில்லை என்றும், ஆட்சியில் 2.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருவதாக கூறிவிட்டு 2500 பேருக்கு கூட வேலை தரவில்லை என்றார். போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் ஆளும் அரசுக்கு முழு தொடர்பு உள்ளதாகவும் அவர் கூறினார். இவர்கள் ஆட்சியில் இருக்கும் வரை சிபிஐ விசாரணை சுதந்திரமாக நடைபெறாது என்றும், எனவே விசாரணை சுதந்திரமாக நடைபெற வேண்டும் என்றால் உயர்நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் கூறினார். என்ஆர் காங்கிரஸ், பாஜகவினரை காப்பாற்ற ஆமி வேகத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், சிபிஐ விசாரணை விரைவாக நடைபெறவில்லை என்றால் உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்துவோம் என்றார். போலி மருந்து இலங்கைக்கும் கடத்தப்பட்டுள்ளதாகவும்,
கள்ளத்தனமாக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதையும் விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ராமாபுரம் பகுதியில் புதிய மின்கம்பங்கள் மாற்றும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுவை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு அருகில் உள்ள ராமாபுரம், டீச்சர்ஸ் காலனி, ஜெய் ஆஞ்சநேயர் அவென்யூ ஆகிய பகுதிகளில் கடும் மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் மின் நுகர்வோர் மின் உபகரணங்களை பயன்படுத்த முடியாமல் அவதியடைந்தனர். இப்பிரச்சனையை அறிந்த திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உடனடியாக அப்பகுதிகளுக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டு எல்டி மின்பாதையை வலுவூட்டவும், ஒரு வழி மின்பாதையை மும்முனை மின்பாதையாகவும், சேதமடைந்த மின்கம்பங்களை புதிய மின்கம்பங்களாக மாற்றவும் மின்துறை அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார். அதன் அடிப்படையில் அதற்கான ஆணை பெறப்பட்டு பணியின் துவக்க விழா நடைபெற்றது. ராமாபுர பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து புதிய மின்பாதை பணிக்கான பணியை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மின்துறை பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். திருவக்கரை பகுதியில் ஆங்கில புத்தாண்டையொட்டி 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூரை அடுத்த திருவக்கரை பகுதியில் ஆங்கில புத்தாண்டையொட்டி 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. அங்குள்ள வக்ர காளியம்மன் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலில் இருந்து புறப்பட்டு மாட வீதிகள் வழியாக இந்த பால்குட ஊர்வலங்கள் சென்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சுந்தர விநாயகர் கோவிலில் பக்தர்கள் கொண்டு வந்த பால் அபிஷேகம் செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அபிஷேகம் செய்தனர். வில்லியனூரில் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு திமுக நிர்வாகிகள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். உலகம் முழுவதும் புத்தாண்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுவையிலும் புத்தாண்டு வழக்கமான உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டது. புத்தாண்டையொட்டி சட்டமன்ற உறுப்பினர் சிவா வில்லியனூர் பகுதியில் உள்ள பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு முதல் மரியாதை செலுத்தப்பட்டது. வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவை நிர்வாகிகள் ஏராளமானோர் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், இளஞ்செழிய பாண்டியன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், திமுக நிர்வாகிகள் ராமசாமி, ஜலால், ஹனீப், செல்வநாதன், தர்மராஜ், சபரிநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். இந்திரா நகர் தொகுதியில் திமுக சார்பில் கேலண்டர் வழங்கப்பட்டது. புதுவை இந்திரா நகர் தொகுதி தர்மாபுரி பகுதியில் புத்தாண்டையொட்டி தினசரி நாட்காட்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வழிகாட்டுதலின்படி இந்திரா நகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் தினசரி கேலண்டர்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் கோதண்டராமன் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி, நிர்வாகிகள் சுப்பிரமணி, தேவநாதன், செல்லதுரை, ஜெகதீசன், பாஸ்கர், பாலு, பூபாலன், ராதாகிருஷ்ணன், முத்து, பாலு உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 12,380 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 99,040 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,530 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புத்தாண்டு பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டம். புத்தாண்டை ஒட்டி நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை, ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. சாலையில் தாறுமாறாக சென்ற வாகனங்களால் விபத்து, 2 பேர் உயிரிழப்பு. பிரதமர் மோடி விரைவில் புதுவை வருகிறார், அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.